Hello friends, welcome to Durana Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜியு போப் வீரமா முனிவர் ஆங்கில மற்றும் பிற மொழி சொற்களை தமிழ்படுத்துதல் 8ஆம் வகுப்பு சார்ந்த கலைச்சொற்கள் இது எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 50 क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய 50 क्वेश्चनும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெஸ்டோட முடிவுல நீங்க எத்தனை क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंस பார்த்துடலாம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். மாதவன் ஷாப்பிங் சென்றான். கமலா மில்க் குடித்தாள். மாலையில் விளையாடு. இதுல பிறமொழி சொல் இல்லாத சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஈஸியான क्वेश्चंस தான். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஃபாஸ்டா சொல்லிடுங்க. ஓகே, very good. Very good. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலையில் விளையாடு. காலிங் பெல் அப்படிங்கிறது ஷாப்பிங், மில்க் இதெல்லாம் என்னது? தமிழ் மொழி கிடையாது. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயண படகுகள், கடற்பயணம், கலப்படம், பண்டம். ஸோ இதை இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லோட பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கமாடிட்டி, அடல்ட்ரேஷன், ஃபெரிஸ், வாயேஜ். வெரி குட். பயண படகுகள் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஃபெரிஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கடற்பயணம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வாயேஜ் வரணும். கலப்படம் அடல்ட்ரேஷன், பண்டம் தான் கமாடிட்டி. ஓகே, அடுத்த क्वेश्चन. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இந்த சொல்ல தமிழ்படுத்தி சரியான அந்த வாக்கியம் எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நான் ஒளி வீட்டிற்கு செல்கிறேன். நான் மின்சார வீட்டிற்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நான் மின் விளக்கு கடைக்கு செல்கிறேன். வெரி குட். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். ஏன்னா லைட் ஹவுஸ்னா என்னது? கலங்கரை விளக்கம். ஓகே, அடுத்த क्वेश्चन. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நாமகரணம், வணக்கம், நாமகரணம், பெயர், நாமகரணம், நாம்கரணம், நாமகரணம், நாமம். அதாவது நாமகரணம் அப்படின்னா என்னன்னு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுல எது சரியான இணை அப்படிங்கிறத சொல்லுங்க. நமஸ்தே அப்படின்னாதான் வணக்கம் வரும், அது கிடையாது. ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் பி, நாமகரணம் அப்படின்னா பெயர். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? நிலக்காற்று, பெருங்காற்று, கடற்காற்று, சுழல் காற்று. இது முக்கியமானது, நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? வெரி குட். ஆப்ஷன் பி, பெருங்காற்று. ஓகே, அடுத்த क्वेश्चन.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி இந்த சொல்லுக்கு பொருள் கொடுத்திருக்காங்க. மதுரை மீனாட்சி, தேன்மொழியாள், தேன்மொழி பாவை, அறம் வளர்த்த நாயகி. இதுல சரியான அந்த பொருள் என்ன வரும்? பிறமொழி சொல்லுக்கு இணையான அந்த தமிழ் சொல் மதுரவசனி. வெரி குட். மதுரவசனி அப்படின்னா என்னது? தேன்மொழி பாவை. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவைவலிசம், மெட்டுருவாக்கம், நெட்டுருவாக்கம், மீட்டுருவாக்கம், நீட்டுருவாக்கம். ஸோ இதுல இந்த சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, மீட்டுருவாக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இணையான தமிழ் சொல் அறிக. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது MLA. ஷார்ட்டா சொல்லணும்னா MLAன்னு சொல்லலாம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சட்டமன்ற உறுப்பினர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன். டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? மின்னணு புரட்சி, மின்னணு புலம், மின் பரிவர்த்தனை, மின்னணு பயன்பாடு. வெரி குட். டிஜிட்டல் அப்படின்னும் பொழுது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ரெவல்யூஷன் அப்படின்னா என்னது? புரட்சி. ஸோ ஆப்ஷன் ஏ தான், மின்னணு புரட்சி அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். லெவல் கிராசிங். கூட்டு சாலையை கடக்கும் இடம், வளைவு பாதையை கடக்கும் இடம், இருப்பு பாதையை கடக்கும் இடம், பள்ளி பகுதியை கடக்கும் இடம். லெவல் கிராசிங்னு நம்ம எதை சொல்லுவோம்? லெவல் கிராசிங். வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இருப்பு பாதையை கடக்கும் இடம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை, முகவர், தானியங்கி, அஞ்சலகம். வெரி குட். ஏஜென்சி அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ, முகவாண்மை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டு பொறுத்துக. ஸோ இதை பொருத்தி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கில்ட், பேட்டன்ட், கன்சுலேட், டெரிட்டரி, நிலப்பகுதி, தூதரகம், துணை தூதரகம், காப்புரிமை, வணிக குழு. ஓகே, வெரி குட். கில்ட் அப்படின்னா வணிக குழு. ஸோ 4ன்னு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இங்கே தான் இருக்கு. நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே இல்லையா? ஏ, பி, சி, டி. சி தான் ஆன்சர். ஓகேவா? பேட்டன்ட் அப்படின்னா என்னது? காப்புரிமை. இது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம், டெரிட்டரி வந்து நிலப்பகுதி. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லியூட் மியூசிக், சாம்பர், ரோட், வெரி குட். இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான பிறமொழி சொற்கள். ஓகேவா? சாரி, தமிழ் சொல். இதே மாதிரி பிறமொழி சொற்களும் நம்ம பார்த்தோம். ஆங்கில சொல் அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் கலை சொற்கள்ல இருந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லியூட் மியூசிக் அப்படின்னா என்னது? யாழ் இசை. ஓகேவா? இந்த ஒரு இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே ஈஸியா இதுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, 1க்கு 2 இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஓகேவா? 2வது இதுக்கு அரை, சாம்பர் அப்படின்னா அரை, ரோட் அப்படின்னா மனப்பாடம் செய்வாங்க இல்லையா, அதை தான் சொல்லுவோம். அப்புறம் டிடாக்டிக் காம்பிலேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு. அடுத்த கொஸ்டின், இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி, ரிப்பீட் மிகுதியாக, ஈக்குவலாக சமமாக, யூஸ் பயன்படுத்துதல். கோல்டு பிஸ்கெட் தங்க கட்டி கரெக்டு. ரிப்பீட் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு வரணும், மிகுதியாக வரக்கூடாது. ஈக்குவல் அப்படின்னா சமமாக அப்படிங்கிறது கரெக்டு தான். யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறதும் கரெக்டு தான். அப்போ தவறான இணை என்னது? ஆப்ஷன் பி. ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாக கிடையாது, அடிக்கடி, ஆஃப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? திரும்ப திரும்ப அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். பஸ் ஸ்டாண்ட் இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? பேருந்து வண்டி, மிதிவண்டி நிலையம், பேருந்து நிறுத்தம், மகிழுந்து நிலையம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பேருந்து நிறுத்தம். ஓகேவா? சி. அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. கோல்டு பிஸ்கெட் இப்பதான் பார்த்தோம். தங்க பிஸ்கெட், தங்க கட்டி, தங்க கிழி, தங்க இனிப்பு வெதுப்பி இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன் பி, தங்க கட்டி. அடுத்த கொஸ்டின், ஜி போப் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்?
ஜி.யு. போப் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆப்ஷன் 1920, 1820, 1903, 1803. பிறந்தது எப்ப? 1820. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஜி.யு. போப் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் டேஷ் முதல் டேஷாம் ஆண்டு வரை கல்வி பணி ஆற்றினார். 1942 முதல் 1990 வரை, 1830 முதல் 1930 வரை, 1842 முதல் 1849 வரை, 1823 முதல் 1840 வரை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 42ல இருந்து 49 வரைக்கும் திருநெல்வேலியில அவர் கல்வி பணியாற்றியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட், இதற்கு இணையான தமிழ் சொல் தருக. தங்க கட்டி, எடை குறைந்த தங்க கட்டி, வெள்ளி கட்டி, திரை குறைந்த தங்க கட்டி. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வெயிட் குறைந்த அப்படின்னா என்னது? எடை குறைந்த தங்க கட்டி. அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான். மணி காலிங் பெல்லை அழுத்தினான். மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பிறமொழி சொற்கள் களவாத தொடர். வெரி குட். பிறமொழி சொற்கள் எங்கெங்க இருக்கு? காலிங் பெல், கிரவுண்ட், ரோபோ. அப்ப பிறமொழி சொற்கள் இல்லாத தொடர் என்னது? ஆப்ஷன் ஏ. கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? திறவுகோல், பூட்டு, கதவு, ஜன்னல். சாவி அப்படின்னா என்னது? திறவுகோல் தான், பூட்டு கிடையாது, திறவுகோல். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். ஜி.யு. போப் அவர்கள் தஞ்சையில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 9 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் தஞ்சையில பணியாற்றினார்? திருநெல்வேலியில பார்த்தோம் 42 to 49. இப்ப தஞ்சையில எத்தனை ஆண்டுகள்? வெரி குட். ஆப்ஷன் ஏ, 8 ஆண்டுகள். ஓகேவா? இது முக்கியமான கொஸ்டின். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான், கருமி, சேமிப்பவர், தலைமை மாலுமி, சிறைவாசம். கப்பித்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தலைமை மாலுமி. அடுத்த கொஸ்டின். லம்சம் இந்த சொல்லுக்கான தமிழாக்கம் தருக. திரட்சி தொகை, கையூட்டு,
நிலுவைத் தொகை, பண முடிப்பு. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரட்சி தொகை. அடுத்த கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம் மக்கள் அலை, ஜனப்பிரளயம் உயிர் அலை, ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம், ஜனப்பிரளயம் மக்கள் அவை. இதுல சரியான அந்த இணை எது? வெரி குட். ஜனப்பிரளயம் அப்படின்னா என்னது? மக்கள் வெள்ளம். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம் அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? துன்பம், வருத்தம், மகிழ்ச்சி, அமைதி. சந்தோஷம் அப்படிங்கிறது என்னது? தமிழ் சொல் கிடையாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல். மருந்து, மாத்திரை, நுண்ணுயிர் முறி, மூலிகை. மூலிகைன்னு இருக்கு, ஸோ அதை மாத்திக்கோங்க, மூலிகை. வெரி குட். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். இந்த சொல்லுல, இந்த சொற்றொடர்ல எந்தெந்த சொல்லலாம் பிறமொழி சொற்கள் இருக்கோ அதை நீக்கி சரியான தமிழ் சொற்களை போட்டு அந்த சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஓகே. சட்டை போட்டு வகுப்புக்கு போனால், சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால், ஆடை அணிந்து வகுப்புக்கு போனால், அணிகலன் அணிந்து பள்ளிக்கு போனால். இந்த ரெண்டே வார்த்தையை தான் தமிழ் படுத்த போறீங்க. ஓகேவா? யூனிஃபார்ம் அப்படின்னா என்னது? சீருடை. ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. அப்ப சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கீழ் உள்ள எந்த ஏட்டில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் ஜி போப் எழுதினார்? இந்தியன் ஒப்பீனியன், இந்தியா, இந்தியன் சஞ்சிகை, சுதேச மித்திரன். வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்தியன் சஞ்சிகை. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜி போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? 1884, 1886, 1990, 1900.
வெரி குட். 1886. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஜி புக் அவர்கள் இறுதி காலத்தில் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? அவர் இறுதி காலத்துல சில நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு. அதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. புறநானூறு, திருவருட்பயன், புறப்பொருள் வெண்பாமாலை, திருப்புகழ். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருப்புகழ். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் தான் அவர் பதிப்பிக்கல. ஓகே. அடுத்த கொஸ்டின். வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்த நாடு எது? இங்கிலாந்து, இத்தாலி, கனடா, இந்தியா. வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்த நாடு என்னது? ஆப்ஷன் பி, இத்தாலி. அடுத்த கொஸ்டின். தேம்பாவணி என்பது டேஷ் காப்பியம்? என்பது டேஷ் காப்பியம்? சீக்கிய, கிறிஸ்தவ, பௌத்த, சமண. வெரி குட். தேம்பாவணி ஒரு கிறிஸ்தவ காப்பியம். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட். அடுத்த கொஸ்டின். பரமார்த்த குருகதை என்னும் நூல் ஒரு டேஷ் நூல்? நாடக நூல், நகைச்சுவை நூல், சிறுகதை நூல், கவிதை நூல். இது யாருடைய நூல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேவா? பரமார்த்த குருகதை இது எந்த வகையான நூல்? எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நகைச்சுவை நூல். அடுத்த கொஸ்டின். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் யார்? கலம்பகம், அம்மானை இதெல்லாம் என்னது? சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். ஸோ இந்த 2 சிற்றிலக்கியத்தை எழுதுனது யார்? ஜி.யு. போப், வீரமாமுனிவர், தெப்போமி, கால்டுவெல். வெரி குட். வீரமாமுனிவர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மெய்யொலி என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? கான்சனன்ட், வவல், ஃபோனேம், பிக்டோகிராஃப். வெரி குட். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். மெய்யொலி அப்படின்னா என்னது? உங்களுக்கு 2 இடத்துல டவுட் வரும். கான்சனண்டா வவலான்னு. மெய்யொலி அப்படிங்கிறது கான்சனன்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது? பிக்டோகிராஃப் கல்வெட்டு, லெக்சிகோகிராஃபி அகராதியியல், எபிகிராஃப் கல்வெட்டு, லெக்சிகோகிராஃபி அகராதியியல், பிக்டோகிராஃப் நட்சத்திர எழுத்து, நாசல் கான்சனன்ட் சவுண்ட் மூக்கொலி. இதுல தவறான இணை எது?
இதுக்கான ஆன்சர் பிக்டோகிராஃப் அப்படின்னா நட்சத்திர எழுத்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின், சொல்லின் செல்வர் யார்? ராபி சேதுப்பிள்ளை, வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈஸியான கொஸ்டின். ராபி சேதுப்பிள்ளை தான் சொல்லின் செல்வர். ஒளியன் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? போனேம், பிக்டோகிராஃப், வௌவல், எபிகிராஃப். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போனேம். அடுத்த கொஸ்டின், ரிட்ஜ் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? வெட்டுக்கிளி, மலைமுகடு, சிறுத்தை, மொட்டு. ரிட்ஜ் அப்படின்னா ஆப்ஷன் பி, மலை முகடு. அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது? சமவெளி பிளெயின், பள்ளத்தாக்கு வேலி, புதர் டிக்கெட், மொட்டு பேட். தவறான இணை. தவறான இணை இல்லையா? நல்லா பாருங்க. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மொட்டு அப்படிங்கிறதுக்கு பட்டுன்னு வரும், நான் பேடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின், லோகஸ்ட் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? வெட்டுக்கிளி, சிறுத்தை, மொட்டு, புதர். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெட்டுக்கிளி அப்படிங்கிறது தான் என்னது? லோகஸ்ட். அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் அவர்கள் எங்கு எந்த ஆண்டில் பிறந்தார்? எங்கு எந்த ஆண்டில் இயற்கை எய்தினார்? திருச்சி 1747, அம்பலக்காடு 1747, திருச்சி 1874, அம்பலக்காடு 1847. வீரமாமுனிவர் அவர்கள் எங்கு எந்த ஆண்டில் இயற்கை எய்தினார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்பலக்காடு 1747. அடுத்த கொஸ்டின், மூலிகை என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? ஹெர்ப்ஸ், டிசீஸ், மில்லட்ஸ், சைடு எஃபெக்ட். மூலிகை
மூலிகை அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ ஹெர்ப்ஸ். அடுத்த கொஸ்டின், அலர்ஜி என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? ஒவ்வாமை, மரபணு, மூலிகை, நோய். அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தவறானது எது என காண்க. சேரிட்டி தொண்டு, ஜைண்ட் ஞானி, பிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி உண்மை. இதுல தவறான இணை வந்து எது? வெரி குட். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? குட். தவறான இணை சேரிட்டி அப்படின்னா தொண்டு கரெக்ட், செயின்ட் ஞானி கரெக்ட், பிலாசபி தத்துவமும் கரெக்ட். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை அப்படின்னு வரணும், ஆனா நமக்கு உண்மைன்னு கொடுத்ததுனால இதுதான் தவறான இணை. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஒப்பந்தம் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? அக்ரிமெண்ட், கான்ஸ்டிடியூஷன், டாக்டரேட், அப்ஜெக்டிவ். ஒப்பந்தம் சரியா? வெரி குட். ஒப்பந்தம்னா என்னது? அக்ரிமெண்ட், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஹார்ன் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? பின்னுதல், கொம்பு, சடங்கு, முரசு. ஹார்ன். ஹார்ன் அப்படின்னா கொம்பு, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கைவினை பொருட்கள் என்ற சொல்லின் கலைச்சொல். கிராஃப்ட், ஃப்ளூட், ட்ரம், பாஸ்கெட்ரி. கைவினை பொருள் கிராஃப்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. நிறுத்தல் குறி, அணிகலன், திறமை, சீர்திருத்தம். இத சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் நிறுத்தல் குறி அப்படின்னா பங்க்சுவேஷன். அப்ப 3ன்னு ஆரம்பிக்கணும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட். அப்ப 3க்கு அப்புறம் 4 வரணும். ஓகேவா? எங்கேயே கண்டுபிடிச்சாச்சு, ஆப்ஷன் பி தான். திறமை அப்படின்னா டேலண்ட், ரிஃபார்மு, சீர்திருத்தம். ஓகேவா? ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்த்தோம். இப்போ இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.